பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி. இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம். எனது பெயர் சிங்கை மீனாட்சி, விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன். பகுதி 91, மகான்களின் மகத்துவம். பரம்பொருள் ஜோதி 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 பரம்பொருள் ஜோதி. அதாவது மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அரும்பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது மாணவர்களுக்கான அடித்தளம் அமைத்தல் பகுதியை சென்று கொண்டிருக்கின்றன. செயல்பாடு முறைகளை கையாளுகின்றன. அதாவது மாணவர்களுக்கு கேட்டிருந்தார்கள், புதிதாக சேர்பவர்கள் எப்படி இந்த அன்னதானத்தை துவங்குவது என்று கேட்டிருந்தார்கள். அதாவது புதிதாக சேர்பவர்கள் முதலில் எம்மை சந்திக்க வேண்டும். அவர்கள் திருக்குறள் ஏற்கனவே எழுதியிருக்க வேண்டும். 48 நாள் எழுதி முடித்துவிட்டு என்று வர சொல்லுகின்றனோ அன்று சந்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்கள் 6 முறை இல்லை 7 முறை அன்னதானம் எமது கையால் பெற்று சாப்பிட்டுக்க வேண்டும். காரணம், அவர்களுக்கு என்னென்ன நோய்கள் இருக்கு, என்னென்ன தீவினைகள் இருக்கு என்று அந்த உணவு மூலியமாக சீர் செய்து அந்த உணவுகள் மருத்துவ முறைகள் ஒரு சில மூலிகை மருந்துகள்லாம் கொடுத்து அவர்களுக்கு ஒற்றுக்கொள்கிறதா, அவர்கள் மனநிலை என்ன, உடல்நிலை என்ன, ஏற்புடையதாக இருக்கிறதா என்கிற சோதனைகள்லாம் செய்து விட்டு மட்டும்தான் அவர்களுக்கு இந்த பயிற்சியை சொல்லிக் கொடுக்க முடியும். ஆகவே சோதனைகள் என்பது அவர்களுடைய உடல் தகுதி இருக்கிறதா, இந்த கல்வியை கற்றுக்கொள்ளும் போது அவர்கள் உடலுக்கு இந்த உணவெல்லாம் ஒற்றுக்கொள்ளுமா என்பதை அறிந்து கொண்டுதான் சொல்லித்தர முடியும். ஆகவே நேரில் சந்திக்க வேண்டும். அவசியம் நேரில் சந்தித்து 6 முறை அன்னதான உணவு பெற்ற பிறகுதான் இந்த பயிற்சியில் அவர்களை சேர்த்து சொல்லிக் கொடுக்க முடியும். எதுவுமே இல்லாமல் அன்னதானம்லாம் பெறாம எதுவும் இல்லாமல் வெறும் திருக்குறளை மட்டும் எழுதி கொண்டு நான் இதை கடைபிடிக்கிறேன் என்பது தவறாக போய்விடும். அதை தானாக துவங்கினால் அதற்கு நான் பொறுப்பாக முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்து கணவருடைய கையெழுத்து இருக்க வேண்டும், அல்லது தாய் தந்தையர் அல்லது மனைவி கணவர் இவர்கள் யாருடைய பொறுப்பில் இவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய கையொப்பம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அது இருந்தால்தான் என்னால் பயிற்சியை துவங்க முடியும். அவர்களுக்கு துணை வேணும், தனித்து எதுவும் இயங்க முடியாது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய ஒத்துழைப்பு அவசியம் தேவைப்படும். அவர்களுடைய ஒத்துழைப்போடு தான் பாதுகாப்பாக மட்டும்தான் இதை செயல்படுத்தி கொள்ள முடியும். அவரவர் வீட்டில் இருந்தபடிதான் இந்த கல்வியை கற்றுக்கொள்ள முடியும். குடும்பத்தை விட்டு வெளியே தனியெல்லாம் வரக்கூடாது. அது மிக தவறு. பாதுகாப்பு இல்லை. ஆகவே அன்றைய காலம் வேறு, இன்னைக்கு உள்ள காலங்கள் வேறு. ஆகவே பாதுகாப்பு மிக அவசியமாகும். தனித்து எங்கேயும் செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். தன் ஆசிரியரிடம் தன்னை யாரு பாதுகாப்பு செய்கிறார்களோ, யாருடைய பொறுப்பில் இருக்கின்றீர்களோ அவர்களிடம் உத்தரவு பெற வேண்டும். அவர்களிடம் சொல்லிவிட்டு தான் எம்மையும் சந்திக்க வர வேண்டும். ஆகவே இந்த மாதிரி தெரியாம அதை செய்யறேன் இதை செய்யறேங்கிறதெல்லாம் இருக்க வேண்டாம். ஆகவே அவர்களும் இது ஒரு பெரிய ஒரு திருட்டோ பொய்யோ கொலையோ எதுவுமே கிடையாது. இது ஒரு உடலை ஆய்வு செய்யறது. இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சமையலை மட்டும் கத்துக்கிட்டா கூட போதும். பெருசா இங்க யாரும் உடனே சித்தர் ஆகிட முடியாது, உடனே சாமியாராலாம் ஆகிட முடியாது. சாமியார் ஆகிற வேலையெல்லாம் இங்க கிடையாது. ஆகவே உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள, நோய் வந்தால் நம்ம எப்படி நம்மளை காப்பாத்தி கொள்ள முடியும், எளிமையாக எப்படி வாழறது என்கிற அடிப்படையான விஷயங்களை தெரிந்துக்கெல்லாம் பெருசா தடையெல்லாம் செய்து ஆர்ப்பாட்டம் செய்து குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை வளர்த்து கொள்ள வேண்டாம். ரொம்ப பெருசா பெரிதுபடுத்தி கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. ஆகவே இது அடிப்படை கல்விதான். ஆகவே இந்த அடிப்படை கல்வியை கற்றுக்கொள்ள அனைவரும்
குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் மாணவருக்கு என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது யாராக இருந்தாலும் ஒரே விதிமுறைதான். அது என் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, என் கணவராக இருந்தாலும் சரி, விதிமுறை ஒன்றுதான். ஏனென்றால் விதிமுறையில் உறவுக்காகவோ, அன்புக்காகவோ, நட்புக்காகவோலாம் தளர்த்த முடியாது. ஏன்னா இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆகவே ஒழுக்கம் ஒரே மாதிரிதான். அவரவர் விருப்பத்தோடு ஒழுக்கத்தை அவரவர் கடைபிடித்துக் கொள்ள வேண்டியதுதான். தன் அருகே இல்லை, பார்க்கவில்லை என்று தவறாக செய்யலாம் அப்படின்னா உடல் தன்னை பழிவாங்கிவிடும். ஆகவே தனக்கு மனசாட்சியாக இருப்பது இந்த உடல். இந்த உடலுக்கு தீங்கு செய்தால் இந்த உடல் நம்மை நோய் வரும்போது கடுமையாக துன்பத்தை கொடுத்து வலியை கொடுத்து பழிவாங்கும் துயர நிலை இருக்கும். ஆகவே உடலை ஏமாற்றாமல் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.